Hello friends, welcome to Enna Rusikkalam. வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பன்னீர் கேரட் பீன்ஸ் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் கேரட் பீன்ஸ் சாதம் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வீட்டிலே காய்ச்சினது தான், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரும் நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் நேரம் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு லெமனோ வினிகரோ எதுவுமே தேவையில்லை. இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக பண்ணலாம். ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதில் மஞ்சளும் உப்பும் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் எல்லாமே நல்லா போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கேரட்டு பீன்ஸும் நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த 25 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே டாக்டர் ஷர்மிகா மேம் கிட்ஸுக்காக பார்த்து ரெடி பண்ணி கொடுத்த ரெசிபிஸ் தான். எல்லா விதமான சத்துக்களும் ஒரு நாளில் கிட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்குது எல்லா ரெசிபியும். இது எல்லாமே எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களை தேடி வரும். இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வேகணும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க போதும். இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா வந்துருச்சு, அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், இல்லைன்னா நீங்கள் குக்கர் சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் வந்து உடையாமல் இருக்கணும், அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துட்டு லைட்டாக அந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி பன்னீரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் வந்து மேலே இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா கூட போதும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி நல்லா அந்த கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கணும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இல்லைன்னா தேவைப்பட்ட ஒரு தோசைக்கல் வச்சு கூட அதுக்கு மேலே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பன்னீர் கேரட் பீன்ஸ் சாதம் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பன்னீரை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வீட்டிலே ரெடி பண்ண மாதிரியே இல்லைல்ல. இதுக்கு வந்து இப்போ சூப்பரான ஒரு சைடிஷ் வெண்டைக்காய் பொரியல் தான் அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ நம்ம அதுதான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ளே நல்லா வதக்குறீங்களோ அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசு தன்மைலாம் காணாமல் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிசு தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த பிசு தன்மைலாம் போயிடும். எப்போதுமே வெண்டைக்காய் கட் பண்ணி செய்யும் போது அதில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அல்லது ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பிசு தன்மை ரொம்ப வராது. வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்ததும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போதுமே கொஞ்சம் அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகப்பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை சிம்பிளாக ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு பிரிஞ்சி சாதம் மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து, நல்ல கெட்டியான தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதை நல்ல இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஃப்ரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பன்னீர் கேரட் பீன்ஸ் சாதம், அதுக்கப்புறம் அந்த தயிர் வெண்டைக்காய் பச்சடி, இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு வந்து கிரேப்ஸ் தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் உங்களை தேடி வரும்.